ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிவிதா. இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து யூனிட் வந்தால் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் ஸ்பேஸ் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கர்வ்ஸ்னால் என்னென்னா, நம்மளால் வந்து ஸ்பேஸ் கர்வ்ஸை வந்து டூ டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒன்று இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸ், இன்னொன்று பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்பியர் இருக்குது, ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி இப்போ நான் இதில் வந்து ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்குமா? ஸோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்மில் வந்து நம்மளால் ஸ்பேஸ் கர்வ்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும், அதுக்கப்புறமேட்டு xi of x, y, z is equal to 0ன்னு ரெண்டு கர்வ்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து டுகெதர், இது ரெண்டும் சேர்ந்து, ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்து நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்பேஸ் கர்வ்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the planes x plus y plus z is equal to 5, அதுக்கப்புறமேட்டு 2x plus 3y plus z is equal to 1 together represents a straight line. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்படி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு லைன் கிடைக்குது, கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளேனு, இது வந்து இன்னொரு பிளேனு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு லைன் கிடைக்குது. தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். த பிளேன்ஸ் டுகெதர், இது ரெண்டும் சேரும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இஃப் யூ ரைட் அ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1, இட் மீன்ஸ் தட் வி ஆர் கன்சிடரிங் எ சர்க்கிள் which is the intersection of the spheric and the plane. இது வந்து ஸ்பியருக்கான ஈக்குவேஷன், ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சுவலி 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியருக்கான ஈக்குவேஷன். இது வந்து பிளேனுக்கான ஈக்குவேஷன், ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஜாயின் ஆகும்போது யூ வில் கெட் எ சர்க்கிள், ரைட்? ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்பியரிக் அண்ட் த பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து தேர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டின்னு உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சு, இசட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, வேர் டீங்கிறது உங்களுக்கு எதுக்கும் இடையில இருக்கணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கணும், ஓகேவா? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கணும். டிட்டர்மைன் எ கர்வ் இன் ஸ்பேஸ் தேர் பீயிங் ஒன் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் டி இன் a, b. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருக்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்ன சொல்லுமா? டிட்டர்மைன் அ கர்வ் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸில் இருக்க ஒரு கர்வ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். தேர் பீயிங் ஒன் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் டி. அதாவது நீங்கள் வந்து டீயோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கிறீங்க? a, b அப்படிங்கிற இன்டர்வல்குள்ளே எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கர்வோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஏன்னா வந்து எக்ஸ் ஒய் இசட்டை தான் நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. எஃப் ஆஃப் டி, ஜி ஆஃப் டி, ஹெச் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஏலேருந்து பிக்குள்ளே இன்டர்வலில் வந்து டி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் த கர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர், இசட் இஸ் ஈக்குவல் டு டி கியூப், ஓகேவா? இல்லை டீங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் டி லெஸ் தேன் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது, ரெப்ரசென்ட்ஸ் ஏ கியூபிக் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இதுவும் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் யூ, இசட் இஸ் ஈக்குவல் டு பி யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு யூங்கிறது என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டியில் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இதெல்லாமே பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் தான், ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேஸ் கர்வை வந்து எப்படி வெக்டர்ஸ் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் ஈச் பாயிண்ட், இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ்லன்னு எடுத்துக்கும் போது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக? ஆர் ஹேவ் த பொசிஷன் வெக்டர்ஸ், அதுக்குன்னு ஒரு சில பொசிஷன் வெக்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். யூஸிங் த பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் டி எடுத்துப்பீங்க, ஒய்க்கு பதிலாக ஜி ஆஃப் டி எடுத்துப்பீங்க, இசட்டுக்கு பதிலாக ஹெச் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பீங்க, கரெக்டாக?
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அல்லது வந்து எஃப் ஆஃப் டி, ஜி ஆஃப் டி, ஹெச் ஆஃப் டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி, இசட் ஆஃப் டி அப்படின்னு கூட நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெக்டர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, வேர் எக்ஸ் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி, இசட் ஆஃப் டி டு ரெப்ரசென்ட்ஸ் தி ஜி, எஃப் ஆஃப் டி, ஜி ஆஃப் டி, ஹெச் ஆஃப் டி. சும்மா இதுக்கு பதிலாக இதுக்கு இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சிம்பிளிசிட்டி. Here as a parameter t varies continuously from a to b. நமக்கு என்ன சொன்னாங்க, டீங்கிறது வந்து உங்களுக்கு ஏலேருந்து பி வரைக்கும் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் பி ஆஃப் த கர்வ் மூவ்ஸ் ஃப்ரம் ஏலேருந்து பி வரைக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் இப்போ படிக்க போகிற கான்செப்ட் என்னென்னா, இப்போ சும்மா நம்ம வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஸ்பேஸ் கர்வ்னா என்னது அப்படிலாம் சும்மா பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் லென்த் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்க் லென்த் த பாயிண்ட் ஏ டு த பாயிண்ட் பி இஸ் டினோட்டட் பை எஸ். அதாவது இப்போது இங்கே ஒரு ஆர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க, இங்கே பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட லென்த்தை வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. If the arc length of the curve measured from any fixed point say A up to the curve it points P be denoted by S of t. So the arc length from S to B is S of B. அதாவது உங்களுக்கு S of tங்கிற ஒரு விஷயம் இருக்குது, S of Bங்கிற ஒரு விஷயம் இருக்குது. S of tனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்கிறீங்க, ஓகேவா? ஏங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறீங்க, ஓகேவா? பிங்கிற பாயிண்ட் எங்கேயோ இருக்குது, அது வரைக்கும் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமேட்டு ஏலேருந்து பி வரைக்கும், ஒருவேளை நீங்கள் ஏலேருந்து பி வரைக்கும் மொத்தமாக போகிறீங்க அப்படின்னா அது வந்து எஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? என்னது அப்படின்னா, இப்போ ஒரு கர்வ் இருக்குது, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க ஏங்கிற பாயிண்ட்டு. ஸோ ஏதோ ஒரு பிங்கிற பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அதே வந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, எஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆர்க் லென்த்தை வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஏன்றது தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் ஏ பாயிண்ட். நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதை பி ஆஃப் டின்னு குறிப்பீங்க. அதே வந்து இந்த பி வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டீக்கு பதிலாக நீங்கள் பின்னு போடுவீங்க. கரெக்டாக? ஸோ அதுதானே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போது வந்து இந்த பாயிண்ட் தான் பின்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பி வரைக்கும் போகுது அப்படின்னா அதோட ஆர்க் லென்த் என்னவாக இருக்கும், எஸ் ஆஃப் டின்னு இருக்கும். ஏலேருந்து பி வரைக்கும் போகுது அப்படின்னா அதோட ஆர்க் லென்த் என்னவாக இருக்கும், எஸ் ஆஃப் பின்னு இருக்கும். நான் அதுதானே சொன்னேன் இந்த இடத்துல மேலே, எஸ் ஆஃப் டியில் ஏலேருந்து பி வரைக்கும், ஏ டு பினா எஸ் ஆஃப் பி அப்படின்றத குறிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு புக் ஒர்க் பார்க்கலாம். டு ஃபைண்ட் ஆர்க் லென்த் ஆஃப் அ ஸ்பேஸ் கர்வ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் கர்வுக்கு வந்து ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், we have to find the arc length s of t of the curve measured from the fixed point A up to the current point P. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஏக்கும் ஏதோ ஒரு கரண்ட் பாயிண்ட் பிக்கும் இடையில இருக்கிற ஆர்க் லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let P and Q be the neighboring point on the curve corresponding to the parameter t and t plus delta t respectively. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு this is your diagram. ஓகேவா? இது வந்து ஆர்க் லென்த் எடுத்திருக்காங்க, இங்கே வந்து P of tன்னு எடுத்திருக்காங்க, இங்கே Q of t plus delta t அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? this is P of t, இந்த பாயிண்ட் வந்து Q of t plus delta tன்னு எடுத்திருக்காங்க. அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், P and Q வந்து நெய்பரிங் பாயிண்ட்ஸாம். அப்போ அதோட பேராமீட்டர் டி, அதுக்கப்புறம் டி ப்ளஸ் டெல்டா டி அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓபி வெக்டர் அப்படிங்கிறத வந்து என்ன எழுதுறாங்க, ஆர் வெக்டர் ஆஃப் டின்னு எழுதுறாங்க. அதாவது திஸ் இஸ் யுவர் பாயிண்ட். ஓகேவா? இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து எப்படி எழுதுறாங்க, உங்களுக்கு வந்து ஓபி வெக்டர் அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்னா இது தானே பிங்கிற பாயிண்ட். ஸோ அதனால் ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் டின்னு வருது. அதுக்கப்புறம் ஓக்யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டின்னு வருது. ஏன்னா அது வந்து பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஓக்யூ வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஆர் வெக்டர் ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி அப்படின்றத முதல்ல
நம்ம ஜஸ்ட் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். லைக் வெக்டர் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண மாதிரி நம்ம இதில் எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஆர்க் லென்த் PQ இஸ் வெரி ஸ்மால், இட்ஸ் கோஇன்சிடென்ட் வித் த வெக்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த Pயும் Qவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து நெய்பரிங் பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. arc length is very small, it is coincident with the vector. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆர்க் லென்த் ஆஃப் PQ அப்படின்றது வந்து எதுக்கு அப்ராக்சிமேட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQக்கு இருக்குமா? அதாவது இந்த ஆர்க் லென்த் ஆஃப் PQ அப்படிங்கிறது எதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸாக இருக்குமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Qவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்க் லென்த் ஆஃப் PQ வந்து நான் டெல்டா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டர்னு எடுத்துக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் எடுக்கும்போது. அதாவது நமக்கு சின்ன கிளாஸில் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து எஸ்ன்னு வச்சுப்பாங்க, இது வந்து ரேடியஸ்ன்னு வச்சுப்பாங்க, இது வந்து தீட்டான்னு சமோட் இது வச்சுப்பாங்க. அப்படி இப்போ எப்படி வரும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/Rன்னு வந்திருக்கும். அப்போ ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸுங்கிறது அந்த ஒரு ஆர்க் லென்த். ஓகேவா? அது வந்து PQ ஆர்க் லென்த் ஆஃப் PQன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கான அந்த ஒரு தீட்டான்னு பார்க்கும்போது ஸ்மால் ஆங்கிள் டெல்டான்னு வரும் இன்ட்டு எஸ். ஓகேவா? ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இதுவே இது வெக்டாரில் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆர்க் லென்த் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இன்ட்டு ஆர் வெக்டார்னு வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆர் வெக்டரை பேஸ் பண்ண மாதிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி முன்னாடி இருக்கிற ஃபார்முலா இது தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோமே. நெக்ஸ்ட் இப்போ இதை ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OP வெக்டார் ப்ளஸ் PQ வெக்டார்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இயர் O, திஸ் இஸ் இயர் Q அண்ட் திஸ் இஸ் இயர் P. அதனால் OQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OP வெக்டார் ப்ளஸ் PQ வெக்டார் அப்படின்றது இருக்குது. இப்போது PQ வெக்டர் வேணும்னா இந்த இடத்துல இதை கொண்டு போவீங்க. இப்போ PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார் அப்படின்றது வந்திருக்குமா? ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? PQ வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து டெல்டா ஆர் வெக்டார் அப்படின்றது வந்திருக்கும். சரியா? இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் நோட்டேஷனில் சொல்லும்போது டெல்டா ஆர் வெக்டார்னு வந்திருக்கும். OQ வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி எழுதுவோம்? ஆர் வெக்டார் இன்ட்டு T ப்ளஸ் டெல்டா T அப்படின்றது வரும். இங்கே OQ வெக்டர் எடுத்துருக்கோம்ல, அப்போ ஆர் வெக்டர் இன்ட்டு T ப்ளஸ் டெல்டா Tன்னு வரும். அதுக்கப்புறம் OP வெக்டருங்கிறது என்ன எப்படி எழுதலாம்? ஆர் வெக்டர்னு எழுதலாம். ஸோ மைனஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆர் வெக்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து XI வெக்டார் ப்ளஸ் YJ வெக்டார் ப்ளஸ் ZK வெக்டர் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், X இன்ட்டு T ப்ளஸ் டெல்டா T இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் Y இன்ட்டு T ப்ளஸ் டெல்டா T இன்ட்டு J வெக்டார் ப்ளஸ் Z இன்ட்டு T ப்ளஸ் டெல்டா T இன்ட்டு K வெக்டார்னு வரும். அதே மாதிரி இதில் மைனஸ் ஆஃப் X ஆஃப் T of I vector plus Y of T of J vector plus Z of T of K vector. நம்ம நார்மலாக எழுதுவோம்ல, ஆர் வெக்டர்னா XI வெக்டார் ப்ளஸ் YJ வெக்டார் ப்ளஸ் ZK வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் முதல்ல எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன ஆகும்? நம்ம I வெக்டர்லாம் காமனாக எடுத்துடலாம். இங்கே இருக்கிற I வெக்டர் இங்கே இருக்கிற I வெக்டர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? X of T ப்ளஸ் டெல்டா T மைனஸ் X of T இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆகும்? Y of T ப்ளஸ் டெல்டா T மைனஸ் Y of T இன்ட்டு J வெக்டார்னு வரும். இந்த இடத்துல Z of T ப்ளஸ் டெல்டா T மைனஸ் Z of T இன்ட்டு K வெக்டார்னு வந்திருக்கும். கரெக்டாக? திஸ் இஸ் இயர் டெல்டா ஆர் வெக்டார்னு வந்திருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே வந்து டிவைடட் பை டெல்டா Tயால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதையும் டிவைடட் பை டெல்டா T, இதையும் டிவைடட் பை டெல்டா T, இதையும் டிவைடட் பை டெல்டா T, இதையும் டிவைடட் பை டெல்டா T அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டெல்டா Tயால் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்டா T டென்ஸ் டு 0வாக இருந்தால் என்ன ஆகும்? லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? dr வெக்டார் பை dt அப்படின்றது வரும். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஹோல் டேர்முக்கு நீங்கள் டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா dx பை dt ஆஃப் I வெக்டார்னு வரும். அதே மாதிரி இந்த ஹோல் டேர்முக்கு நீங்கள் டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா லைக் அந்த லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா dy பை dt ஆஃப் j வெக்டார்னு வரும். அதே மாதிரி இந்த ஹோல் டேர்முக்கு அப்ளை பண்ணும்போது dz பை dt ஆஃப்
கே வெக்டார்னு வந்திருக்கும் சரியா. ஸோ அது எல்லாமே நம்ம டெல்டா அப்படின்னா அந்த ஸ்மால் சேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு டி அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் சரியா. ஓகே ஃபைன். இப்போ டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னது அது ஆக்சுவலி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஆர் வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அது எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் டாட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் டாட் கே வெக்டார். ஏன்னா ஆர் வெக்டார் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார் அப்படின்ற மாதிரி எழுதுவோம்ல. இப்போ அந்த ஆர் வெக்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ் டாட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் டாட் கே வெக்டார்னு வரும். அந்த எக்ஸ் டாட்டை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், டிஎக்ஸ் பை டிடி, ஒய் டாட்டை வந்து டிஒய் பை டிடி, இசட் டாட்டை வந்து dz by dt அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் சரியா. ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் கூட டிஎஸ் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன் சரியா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதே சேம் ஆன்சர் தானே கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிடின்னு இருக்குது. நான் டிஎஸ் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இதே வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடும் வந்து நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது தனியாக மாடுலஸ் வரும், இதுக்கு தனியாக மாடுலஸ் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிஎஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் டிஎஸ் டிவைடட் பை டிடின்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். நார்மலாக அப்படி தானே பண்ணுவோம், ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொரு டேர்மோட ஸ்கொயர் எடுத்துப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிஎஸ்ன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ 1ன்னு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னவாகும், இந்த டிஎஸ் பை டிடின்றது இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் மட்டும் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் டிஎஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது. ஸோ மாடுலஸ் இல்லாமல் நார்மலாக எழுதும்போது பாசிட்டிவான வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எப்படி வரும், இந்த டிடியோட வேல்யூ இந்த சைடு போயிடுச்சுன்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் இன்டூ டிடின்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இடத்துலையும் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் இன்டூ டிடின்னு வருது. நம்ம இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, என்ன மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆர்க் லென்த்துக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிக்யூ வெக்டரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர்னு வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ஐ வெக்டர் ஒய்ஜே வெக்டர் இசட்கே வெக்டர்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர்லாம் காமனாக எடுத்துகிட்டு டிவைடட் பை டெல்டா டி பண்ணி லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிடின்னு சொல்லும்போது உங்களுக்கு நார்மலாக எக்ஸ் டாட் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் டாட் ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் டாட் கே வெக்டர்னு வரும். டிஎஸ்ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாடுலஸ்லாம் எடுக்கும்போது அழகாக உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் இன்டூ டிடின்னு வருது. இப்போ ஆர்க் லென்த் வந்து நீங்கள் ஏலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அப்போ அதோட லிமிட்ஸ் எப்படி போட்டுப்பீங்க, ஏலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் டீக்கு அப்படின்ற மாதிரி போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் டோட்டல் ஆர்க் லென்த் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏலேருந்து பி வரைக்கும் எடுத்துப்பீங்க கரெக்டாக. ஸோ ஏலேருந்து பின்னா டோட்டல் ஆர்க் லென்த். ஸோ நம்ம டெரிவேஷன் படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்க் லென்த்தோட வேல்யூ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வி ஃபைண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி, வி ஃபைண்ட் டி as a function of s, say t is equal to phi of s. நம்ம வந்து s is equal to s of t அப்படின்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. இப்போ ஒருவேளை நீங்கள் டீன்னு எடுத்திங்கன்னா t is a function of sன்னு எடுக்கலாம். t is equal to phi of sன்னு எடுப்போம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், r vector is equal to f of t into i vector plus g of t into j vector plus h of t into k vectorன்னு வரும். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, t is equal to function of sன்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. அப்போ அது டீக்கு பதிலாக என்ன போடுவீங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், ஃபை ஆஃப் எஸ். இந்த டீக்கு பதிலாக ஃபை ஆஃப் எஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க ஓகேவா. சிம்பிளிசிட்டிக்காக இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் ஆஃப் எஸ் இன்ட்டு கே வெக்டர் அப்படின்னு மாதிரி நம்ம சிம்பிளிசிட்டிக்காக போட்டுக்கலாம். நோட், we also denote the differentiation with respect to any parameter t and dashes to denote the differentiation with respect to the arc length s. அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேராமீட்டர் டீக்கு எடுத்தோம். அப்படி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு பேராமீட்டர் டீக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி டினோட் பண்ணுவோமா, அதே மாதிரி நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேஷஸை கொண்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேவா.
இப்போ நார்மலாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து dr வெக்டார் டிவைடட் பை dtன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கலாம். டி வெக்டார் டாட் அப்படி ஆர் வெக்டார் டாட்னு வரும். இதில் வந்து 2 தடவை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. டி ஸ்கொயர் ஆர் வெக்டார் டிவைடட் பை டிடி ஸ்கொயர்னு சொல்லும்போது ஆர் வெக்டார் டபுள் டாட்னு வரும். ஏன்னா நீங்கள் டபுள் தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து எஸ்ஸை மட்டும் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுக்கு பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கொஷின்லேயே டேஷஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி டி ஸ்கொயர் ஆர் பை டிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஎஸ்க்கு பதிலாக பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்படி கூட கேட்பாங்க. அப்டேட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ கமா ஏ சைன் யூ கமா பியூ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் யூ லெஸ் தேன் இன்ஃபினிட்டி வேர் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0 ரெஃபர் டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அல்லது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். Obtain its equation in terms of parameters. இந்த இடத்துல பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்றது, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து அந்த ஆர்க் லென்த் அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், த ரேஞ்ச் ஆஃப் பேராமீட்டர் யூ கரஸ்பாண்டிங் டு ஒன் கம்ப்ளீட் டர்ன்னா எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஒன் கம்ப்ளீட் டர்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு யூ நாட்லேருந்து லெஸ் தேன் யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ நாட் ப்ளஸ் 2π. ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் அதனால் 2π வரைக்கும் இருக்கும். அப்போ அதோட லிமிட்ஸ் வந்து என்னது, யூ நாட் இது வந்து யூ நாட் ப்ளஸ் 2π அது வரைக்கும் போகும் அதோட லிமிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து இன் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் நோட்டேஷனில் எழுதிக்கோங்க. ஏ காஸ் யூ ஐ வெக்டார் ப்ளஸ் ஏ சைன் யூ ஜே வெக்டார் ப்ளஸ் பியூ கே வெக்டர் அப்படின்றது வரும். இதில் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஏ காஸ் யூ, ஒய்யோட வேல்யூ ஏ சைன் யூ, இசட்டோட வேல்யூ பியூன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? காஸ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் யூ. ஓகேவா? நம்ம சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் யூ, பியூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெறும் பின்னு மட்டும் வரும். இப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் இன்ட்டு டியூன்னு வந்திருக்கு. அப்போ இதோட லிமிட்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இன்டெக்ரல் ஓவர் யூ நாட் டு யூ நாட் ப்ளஸ் 2πன்னு வந்திருக்கும். எக்ஸ் டாட் ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் யூ தி ஹோல் ஸ்கொயர், ஒய் டாட்னா ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் யூ தி ஹோல் ஸ்கொயர், இசட் டாட் ஸ்கொயர்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டியூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சரியா? அடுத்தது அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டியூன்றது வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏ ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சைன் ஸ்கொயர் யூ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? அப்போ இன்டெக்ரல் ஓவர் யூ நாட் டு யூ நாட் ப்ளஸ் 2π ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டியூன்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அதை இன்டெக்ரலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டெக்ரல் ஓவர் யூ நாட் டு யூ நாட் ப்ளஸ் 2π இன்ட்டு டியூ அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இன்டெக்ரலும் டியூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூன்னு மட்டும் வந்திருக்கும். உங்களுக்கு அதை லோவர் லிமிட் வந்து யூ நாட், அப்பர் லிமிட் வந்து யூ நாட் ப்ளஸ் 2πன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது யூ நாட் ப்ளஸ் 2π மைனஸ் யூ நாட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல யூ நாட் மைனஸ் யூ நாட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து சியோட வேல்யூவாக நம்ம ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2πc அப்படின்னு கூட உங்களுக்கு ஆர்க் லென்த் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டு அப்டேன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்குலர் ஹெலிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ். அடுத்தது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் வர மாதிரி நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூ ஈக்குவல் டு 0 டு எனி பாயிண்ட் யூ வரைக்கும் பண்ணும்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு யூ. அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர்னு வந்திருக்கும் இன்ட்டு டியூ. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லிமிட்ஸ் மட்டும் தானே சேஞ்ச் ஆக போகுது. கரெக்டாக? நம்ம இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் தானே வந்தது. ஸோ அதை மட்டும் வெளியில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 டு யூ டியூன்னு வந்திருக்கும். இன்டெக்ரலும் டியூவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூ 0 டு யூன்றது வந்திருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லும்போது உங்களுக்கு வெறும் யூன்னு மட்டும் வந்திருக்கும். சரியா?
அடுத்தது இப்போ யூவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வரீங்க. இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னவாகும், சி அப்படின்றது வந்திருக்கும். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும், நார்மலாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஈக்குவேஷன் பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்களே, ஏ சைன் யூ சம்வாட் இதை கொடுத்துருந்தாங்களே, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஏ காஸ் யூ ஐ வெக்டார் ப்ளஸ் ஏ சைன் யூ ஜே வெக்டார் ப்ளஸ் பியூ கே வெக்டர் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பதிலாக நம்ம யூக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம். யூக்கு பதிலாக இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், எஸ் பை யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ காஸ் எஸ் பை யூ கமா ஏ சைன் எஸ் பை யூ கமா பி எஸ் பை சி, அதாவது ஏ காஸ் எஸ் பை சி கமா ஏ சைன் எஸ் பை சி கமா பி இன்ட்டு எஸ் பை சி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அல்லது நம்ம அந்த சிக்கு பதிலாக அப்படியே அந்த வேல்யூஸே கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற டேர்மே கூட எடுத்துக்கலாம். ஓகே, விச் இஸ் a equation of the circular helix in terms of parameter s. ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல சர்க்குலர் ஹெலிக்ஸோட இது தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது யூவோட வேல்யூ கிடைக்கிது. ஸோ அதிலேருந்து நம்ம ஆர் வெக்டரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ் இன் ஒன் டர்னில் லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு கண்டிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஏ கமா 0,0 ஏ கமா 0,2πc அந்த லென்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அப்போது கிவன் லிமிட் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து ஏ வரைக்கும் தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒய் வந்து 0லேருந்து 0 வரைக்கும் தான் போகுது. இசட் வந்து 0லேருந்து 2πc வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டேக்கிங் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 டு இசட் இஸ் ஈக்குவல் டு 2πc அப்படின்ற மாதிரி வருதுல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இசட்டுக்கு பதிலாக நான் சிடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சிடி இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் சிடி இஸ் ஈக்குவல் டு 2πcன்னு வரும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சிசி கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2πன்னு வரும். இந்த இடத்துல டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நான் எப்படி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேராமெட்ரிக் அந்தபடி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, கம்பேர் பண்ணிவிட்டு இசட் ஈக்குவல் டு 0 டு இசட் இஸ் ஈக்குவல் டு 2πcன்னு வரும். இப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு 0 சிடி இஸ் ஈக்குவல் டு 2πc கேன்சல் பண்ணிங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 0 டு 2πன்னு வரும். அப்புறம் நமக்கு தான் ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா தெரியுமே, எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் integral over 0 to 2π root of x dot square plus y dot square plus z dot square into dtன்னு வரும். ஸோ இதெல்லாம் காமனாக எடுத்து வெளியிலலாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த டேர்ம்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக, ஏன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம இசட்டுக்கு பதிலாக சிடி அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் இந்த சிடின்னு தானே கொடுத்துருக்காங்க. அதனால் இசட் இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நம்ம டீயோட வேல்யூவே கொண்டு வந்தோம். சரியா, ஸோ ஆர்க் லென்த்துன்னு சொல்லும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்ன்றது மட்டும் வருது. அப்போ 2π இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வந்திருக்கு. சரியா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3, ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் தி கர்வ் அப்படின்றத கொடுத்துட்டு 2a x is equal to 2a into sin inverse of t plus t into root of 1 minus t square, y is equal to 2a t square, z is equal to 2at between the points where t is equal to t1 t is equal to t2 is அப்படின்ற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த லென்த் ஆஃப் த கர்வே இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம எக்ஸ் டாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2aவை வெளியில் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/√(1 - t ஸ்கொயர்னு வரும். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவி மெத்தடில் பண்ணணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு டீயை அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2√(1 - t ஸ்கொயர் இன்ட்டு -2tன்னு வந்திருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் √(1 - t ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 1ன்றது மட்டும் வந்திருக்கும். சரியா, பொறுமையாக போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது நீங்கள் அந்த ஈக்குவேட் பண்ணிங்களே கெல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே √(1 - t ஸ்கொயர் இருக்குது, √(1 - t ஸ்கொயர் இருக்குது. அங்கே ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா, அதனால் 1 + t இன்ட்டு டி வந்து t ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இருக்கும், 1 இங்கே வந்து மைனஸ் வேறு இருக்குது. ஸோ -t ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் √(1 - t ஸ்கொயர்னு வரும், டிவைடட் பை √(1 - t ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரியா, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எல்சிஎம்லாம் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து
உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 + 1ஓட வேல்யூ என்னென்னா 2ன்னு வரும். -t² -t²ஓட வேல்யூ -2t² டிவைடட் பை √1 - t² வரும். 2 காமனாக எடுத்திங்கன்னா 2 × 1 - t² டிவைடட் பை √1 - t² வரும். 2a × 2ஓட வேல்யூ வந்து 4aன்னு வந்திருக்கும். 4a அதுக்கப்புறம் இப்படி இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம்? √1 - t² √1 - t² வரும். ஒரு இது கேன்சல் பண்ணிங்கன்னா √1 - t² மட்டும் வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு yயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2at². ஓகேவா? 2at² வருது. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் y டாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 4at வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு z = 4atன்னு இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? 480 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4aன்றது மட்டும் வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா. s = (t1 to t2 √x² + y² + z² dt வரும். இப்போ இதில் (t1 to t2ன்னு எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல x²க்கான வேல்யூ y² z² அது எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் கிடைக்குது. (32ஓட வேல்யூ 4√2 அப்படின்ற மாதிரி வருது. a² ரூட்டுக்கு வெளில எடுத்திங்கன்னா வெறும் ஏன்றது மட்டும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? t லோவர் லிமிட் வந்து t1 அப்பர் லிமிட் t2ன்னு வரும். அப்போ t2 - t1 வரும். ஸோ இது தானே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னது. ஏன்னா லென்த் ஆஃப் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேவா? லென்த் ஆஃப் த கர்வ் வந்து நமக்கு இவ்வளோன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்லேருந்து x டாட் y டாட் z டாட்லாம் எடுத்து இந்த ஃபார்முலாஸில் நம்ம முதல்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கர்வ் கிவன் அஸ் எ இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.